வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நிலம் வீடு வாங்கும்போது சரிபார்க்கப்பட வேண்டிய ஆவணங்கள் மற்றும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 30 வருஷமாவது அந்த சொத்தோட வில்லங்க சான்றிதழ் ஈசி போட்டு பார்க்கணும். அந்த சொத்தோட பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் லிங்க் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். உதாரணமாக முனுசாமி கிட்டேருந்து கந்தசாமி வாங்கியிருக்கிறார், கந்தசாமி கிட்டேருந்து பழனிசாமி வாங்கியிருக்கிறார், பழனிசாமி கிட்டேருந்து தற்போதைய அந்த சொத்தோட உரிமையாளர் வாங்கியிருக்கிறார் என்றால் அந்த லிங்க் சரியாக இருக்க வேண்டும். அதை நம்ம செக் பண்ணணும். பட்டா சிட்டா அடங்கல் இது எல்லாமே யாருடைய பெயரில் இருக்கிறது என்பதை சரி பார்த்து கொள்ள வேண்டும். பட்டாவில் இருக்கும் சர்வே நம்பரும் பத்திரத்தில் இருக்கிற சர்வே நம்பரும் ஒன்றா இருக்கா அதை செக் பண்ணணும். சொத்து தற்புடைய யாருடைய சுவாதீனத்தில் யாருடைய பொசஷனில் இருக்குது அதையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். சொத்து பரம்பரை சொத்தாக இருந்தால் அந்த உரிமையாளரின் வாரிசுகள் எத்தனை பேர், அவர்கள் எல்லோருமே கையெழுத்து போடுவாங்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பட்டாவிலும் ஆவணத்திலும் உள்ள நில அளவை மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ என்பதை நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த லேண்டை அளந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்குறீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் லேண்டை அளந்து சரியாக இருக்கிறதா என்பதை சரி பார்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானதாக இந்த சொத்தின் மீது பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இந்த பவர் நிலுவையில் உள்ளதா, பவர் கொடுத்த இந்த உரிமையாளர் உயிருடன் இருக்கிறாரா, இந்த பவர் ரத்து செய்யப்படவில்லையா என்பதை கண்டிப்பாக ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சொத்து இருக்கும் இடத்தில் அக்கம் பக்கத்தினர்கிட்ட இந்த சொத்தின் மீது ஏதேனும் வில்லங்கங்கள் இருக்கிறதா என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நிலத்தினுடைய அசல் ஆவணங்கள் எல்லாருமே சொத்தினுடைய உரிமையாளரிடம் இருக்கிறதா இல்லை அடமானம் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரி பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த சொத்தின் மீது ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொத்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் விற்பனை ஒப்பந்தம் நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த விற்பனை ஒப்பந்தம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்து கொண்டால் மிகவும் நல்லது. அதே மாதிரி இடம் வாங்கின பிறகு வீடு கட்டும்போது கூட கவனத்துடன் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த நண்பருடைய நண்பர் ஒரு லே அவுட் பீஸில் ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்கார். அவருடைய இடத்துக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுதான் ஒரு அடையாளமாக வச்சுருந்தார். ஒரு 2 வருஷம் இடம் வாங்கின ஒரு 2 வருஷம் கழித்து அவர் வீடு கட்டுவதற்காக ஏற்பாடெல்லாம் செய்திருந்தார். வீடும் கட்டிட்டார். பெயிண்டிங் ஒர்க் உட்பட கேட் எல்லாமே போட்டுட்டு வீடு குடி போவதற்கு ரெடியாக இருக்குது. அந்த சமயத்தில் ஒருவர் அவர்கிட்ட இது என்னுடைய இடம், என்னுடைய இடத்த எப்படி நீங்கள் வீடு கட்டலாம் அப்படின்னு கேட்கும்போது தான் அதன் பின்பு தான் அவருக்கு தெரிய வருது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற வலது பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இவருடைய இடம். இவர் தவறுதலாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடது பக்கத்தில் வீடு கட்டிட்டாருன்னு. ஸோ இடம் வாங்கின பிறகும் வீடு கட்டணும் அப்படின்னா குறிப்பாக லே அவுட் பீஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சர்வேயர்கிட்ட ஒரு மனு கொடுத்து இந்த இடம் தன்னுடைய இடமா என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு வீடு கட்டுவது மிகவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அணுகி அந்த லேண்டோட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்ட பிறகு நீங்கள் அந்த சொத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே ஃப்யூச்சரில் இருக்காது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். சட்டம் தொடர்பான தகவல்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.